சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நேத்துல இருந்து அம்மாவை காணோம். அவங்கள சின்ன புள்ளைய தொலைஞ்சு போக அவங்கள பார்த்தா இந்த ஊரே நடுங்கும். வருவாங்க, அமைதியா இரு. ஷோ, அம்மா சின்ன பிள்ளை இல்லதான். என் அம்மா நேத்து உங்களை தேடி வந்தாங்க. வந்தவங்களை இப்ப வரைக்கும் காணோம். இங்க வந்தாங்களா? உங்களை பார்த்தாங்களா? எங்க உங்க அம்மா? உங்க அம்மா என்ன மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி உங்க அம்மா என்ன தேடி வருவாங்க? நீ போன்ல கேட்டப்ப கூட நான் சொன்னேன் இங்க வரலன்னு. இங்கதான் வந்தாங்க. பால் பவுடர் பிரச்சனையில சுந்தரி அம்மாவை அரெஸ்ட் பண்ண வந்தா. அது சம்பந்தமாதான் அம்மா உங்களை பார்க்க வந்தாங்க. வந்தவங்களதான் இன்னும் காணோம். என்னது? சுந்தரி உங்க அம்மா அரெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாளா? அந்த சுந்தரி தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அம்மாவை காணோம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இப்ப சுந்தரி ஏதோ அரெஸ்ட் வாரண்டோட வீட்டுக்கு வந்தா. அப்போ அவளுக்கும் அம்மாக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் அவளை நம்ப முடியாது. என்ன பண்றது? இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? அன்னைக்கு உங்க அம்மா விட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்ட. நான் அந்த வீட்டுல இருந்திருந்தா இப்படிலாம் நடக்க விட்டுருப்பனா? உங்க அம்மாவை காணோன்னு நீ இப்படிலாம் அலைய வேண்டியதே இல்லை. மாமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. என் அம்மாவை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாததா? எனக்கு அம்மா தான் உயிர். அந்த நேரத்துல என்னால எதுவும் பேச முடியல. அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி உங்களை உள்ள சேர்த்துக்க சொல்லலாம்னு நினைச்சேன். இப்ப அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்க. நான் அம்மா கிட்ட சொல்லி உங்களை சேர்த்துக்கிறேன். பிளீஸ், எனக்காக வாங்க. ஏண்டி, என்னை அவ்வளவு தூரம் கேவலப்படுத்தின உன் அம்மா நானே வந்தாலும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க. திடீர்னு உன் அம்மா வந்து எதுக்குடா வந்தேன்னு என்னை திட்டினா நான் என்னடி பண்ணுவேன்? நீ என்னம்மா, நீ உன் அம்மா சொல்றதான் கேட்ப. நீயே என்ன மதிக்க மாட்ட. மறுபடியும் நான் உன் வீட்டுக்கு வந்து நான் என்ன அவமானம் பண்ணுமா? நான்லாம் வரமாட்டேன். உங்க அம்மாவை தானே தேடணும். நான் எங்கேருந்தே தேடுறேன், நீ போ. என்ன மாமா? சார், என்ன சார் நீங்க? சின்ன மேடம் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, நீங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? வாங்க சார் வீட்டுக்கு. யோ, உனக்கு என்ன தெரியும்? அவமானப்பட்டதுன்னு நான். எனக்கு தான் அந்த வழி தெரியும். நீ பேசாம இரு. இல்ல, அம்மா உங்களை போக சொல்ல மாட்டாங்க. வீட்டுல நீங்க இல்லாம நாங்க 2 பேர் மட்டும் இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீங்க கண்டிப்பா வாங்க. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு மேல ஏதாவது பேசினா நான் அம்மாவை எதிர்த்து பேசுறேன். வாடிய சிங்கார சிலுக்கு, இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். இனி பாரு என் ஆட்டத்தை. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றேன்னு வரேன். அதுவும் உனக்காக மட்டும்தான் நான் வரேன். ஆனா அங்க எனக்கு ஏதாவது அவமானம் நடந்துச்சு, ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க மாட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். நான் அம்மா கிட்ட பேசுறேங்க. அப்படி எதுவும் நடக்காது. இவன் ஏதோ பிளான் போட்ட மாதிரி இருக்குது. என்னவா இருக்கு? நமக்கு தெரியாம எதுவும் இங்க நடந்தது இல்லையே. ஆனா இது நம்ம கணக்குலயே இல்லையே. ஏதோ உள்ள இருக்குது, நமக்கே தெரியாம நம்ம கிட்டே கண்ணாமூச்சி விளையாடுற அளவுக்கு இந்த முட்டா பைய கில்லாடி ஆயிட்டானோ. சரி, தக்காளி பழுத்தா கலர் மாறித்தானே ஆகணும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். சீக்கிரம் வாங்க, அம்மாவை கண்டுபிடிக்கணும்.
மேடம், சொல்லுங்க சேகர். ஆபீஸ் வந்துருச்சு. மேடம் என்னாச்சு? ஏன் முகம் டல்லா இருக்கு? அது ஒண்ணும் இல்லக்கா, பொற்கொடி வீட்ல இல்லையா, எங்கேயோ அப்ஸ்காண்ட் ஆயிட்டா. அதுதான் ஒரே யோசனையா இருக்கு, எங்க போயிருப்பான்னு. அவ எங்க போவா? நேரா எங்கயாவது வக்கீல் வீட்டுக்கு போயிருப்பா. எல்லாத்துக்கும் முன்ஜாமீன் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம முன்னாடி நிப்பா. அவளை பிடிக்கிறது கஷ்டம். அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரியான கேடி. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் அவளை அரெஸ்ட் பண்ணியே தீருவேன். நீங்க ஏற்கனவே 2 நாள் வெளியில போறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. அது மறந்துருச்சா? ஆமால, நான் சுத்தமா மறந்துட்டேன். அந்த பிளான வேற போட்டு வச்சிருக்கோம்ல. சரி, நைட்டு வரைக்கும் பாப்போம். போலீஸ் கிட்ட அவளை கண்டுபிடிக்க சொல்லி எல்லா இடத்துலயும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். பாத்துடலாம், எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தேட வேண்டாம். அவளோட உயிர் அவ பொண்ணுகிட்ட இருக்கு. கண்டிப்பா அவ வீட்டுக்கு வருவா. அப்ப அவளை பிடிச்சுக்கலாம். அதுக்குதான் அவ வீட்டுக்கு வெளியே 2 பேரை காவலுக்கு போட்டிருக்கேன். யாரு வராங்க போறாங்கன்னு அப்டேட் தர சொல்லிருக்கேன். அந்த ராஜப்ப பின்னாடியுமே நம்ம ஆளை போக சொல்லணும். சரி சரி, இத நினைச்சுக்கிட்டு அதை விட்டுறாதீங்க. இந்த அர்ஜென்ட் ஃபைல் எல்லாம் சைன் பண்ணணும். ம். என்னங்க புதுசா பாக்குறீங்க? உள்ள வாங்க. நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க. இந்த வீடு உங்க வீடு மாதிரி தான். என்ன உங்க வீடு மாதிரி? இது என் வீடு தான். கொஞ்சம் கொஞ்சமா நான் எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்துறேன். முதல்ல இந்த வீடு. உள்ள வாங்க மாமா. ஆ